This video is sponsored by BuyMode Shopping App. BuyMode e-shopping application is one of the online shopping app. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சுவிட்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணாமலே அந்த சுவிட்ச் பாக்ஸில் நியூட்ரு கட் ஆயிருக்கா, எர்த்து இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ஒரு ஈஸியான சிம்பிள் டிப்ஸை வச்சு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை மேக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்க ஒரு டெஸ்டர் எடுத்திருக்கேன், என்கிட்ட இருக்க ஒரு வேஸ்ட்டான வயர் ஒன்று எடுத்திருக்கேன், அதே மாதிரி டெஸ்ட் லேம்ப் வச்சு உங்களுக்கு காட்டலாம்ன்றதுக்காக ஒரு டெஸ்ட் லேம்ப் ஒன்று எடுத்திருக்கேன். எல்லாமே என்கிட்ட இருக்கிறது தான். இந்த மாதிரியான வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் பெல் ஐக்கான கொடுத்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டெஸ்டர் எடுத்திருக்கேன். இந்த டெஸ்டரில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த சாக்கெட் எப்படி வேலை பார்க்குறது நம்ம நிறையா பார்த்துருக்கோம். நான் அந்த சுவிட்ச் ஆன் பண்ணி நார்மலாக அந்த டெஸ்டரை பார்த்தீங்கன்னா இந்த ப்ளக்கில் அப்படி வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா டெஸ்டரானது உங்களுக்கு எரியும். இதே இந்த இடத்துல நியூட்ரு கட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்டரானது எரியும். இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நியூட்ரு வந்து நல்லா இருக்குது. இந்த இதில் நியூட்ரு கட் ஆயிருந்தால் தான் டெஸ்டர் எரியும். ஆனால் இதில் நியூட்ரு கட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி உங்களுக்கு இந்த வீடியோ காட்டுறேன். டெஸ்டரை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வர இந்த லைனில் பார்த்தீங்கன்னா டெஸ்டர் அப்படி வச்சுருங்க. வச்சுட்டு நமக்கு நியூட்ரு கட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வயர் எடுத்து நியூட்ரு சைடில் நீங்கள் அதை மாட்டிடுங்க. அப்படி வச்சுட்டு இந்த சுவிட்ச் ஆனது ஆன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம கையை வைக்கும் போது இந்த டெஸ்டரானது எரியுது அப்படின்னா நம்ம பாடியில் உள்ள எர்த்து பட்டனால தான் இந்த டெஸ்டரானது எரியுது. அதே மாதிரி இப்போ நியூட்ரு சப்ளை லைன் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எர்த்து மூலமாக இந்த இண்டிகேட்டரானது எரியும். அது எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த டெஸ்டர் இண்டிகேட்டர் கரெக்டாக எரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ள நியூட்ரு லைன் கட்டாலைன்னு சொல்லி அர்த்தம். வாங்க அதான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பேஸ் வரதில் பார்த்தீங்கன்னா நான் டெஸ்டரை மாட்டிட்டு இன்னொரு சைடில் நியூட்ரு லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு வயர் வச்சிருக்கேன். இதை நீங்கள் தொட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. சுவிட்ச் ஆன் பண்ணி தொட்டாலும் ஒன்றும் ஆகாது. இதை பற்றி நல்லா தெரிஞ்சனால தான் இதை நான் செய்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எதுவும் விஷயம் தெரியாமல் எந்த ஒரு விதத்துலையும் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு லைவாக வச்சு எதையும் தொட வேணாம். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு டெஸ்டரில் பார்த்தீங்கன்னா அதை வைக்கும்போது லைட்டானது இண்டெக்ஷன் ஆகுது. பார்த்தீங்களா, நல்லா பாருங்கள், லைட்டானது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஷன் ஆகுது. இந்த மாதிரி இண்டெக்ஷன் ஆகுது அப்படின்னா நம்ம வீட்டில் நியூட்ரான லைன் நல்லா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இப்போ இதே இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வயர் அப்படியே எடுத்து நியூட்ரல் எடுத்து எர்த்தில் வைக்கிறேன். எர்த்தில் வச்சுட்டு இதே சேம் ப்ராசஸ் தான். உங்கள் வீட்டில் எர்த்து சப்ளை 100% நல்லா இருக்குது அப்படின்றோம்னா மட்டும்தான் இந்த இடத்துல உள்ள டெஸ்டர் ஆனதில் இண்டிகேஷன் வரும். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என் வீட்டில் உள்ள எர்த்து எப்படி இருக்குன்றது நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டெஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வர அதே ப்ளக்கில் வச்சுருங்க. இன்னொரு வயரை பார்த்தீங்கன்னா நியூட்ரலேருந்து எடுத்து எர்த்தில் வச்சிருக்கேன். சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணதுக்கப்புறம் இதை தூக்கி இப்படி வைக்கும்போது இண்டிகேஷன் ஆனது எரியுது. அப்படி இண்டிகேஷன் ஆனது எரியும் பொழுது உங்கள் வீட்டில் உள்ள எர்த்தானது 100% சரியாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இதை உங்களுக்கு இன்னொரு முறையில் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இது டெஸ்டர் வச்சு பார்க்குற ஒரு டிப்ஸ். எங்கிட்ட இருக்க டெஸ்ட் லாம்ப் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட என்ன டெஸ்ட் லாம்ப் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நார்மலாக ப்ளக் ஆன் பண்ணிங்கன்னா ஃபேஸில் ஒரு வயரும் நியூட்ரல் வயரையும் வைக்கும்போது லைட்டானது எரியும். இது 100% சரியாக இருக்கா? அதே மாதிரி இப்போ நியூட்ரும் ஃபேஸும் நல்லா இருந்தால் மட்டும் தான் லைட்டானது எரியும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள எர்த்தும் 100% நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் 100 வாட்ஸ் பல்பு எடுத்திருக்கேன். 100 வாட் பல்பு எரியுது அப்படின்னா உங்கள் வீட்டில் 100% கண்டிப்பான உள்ள எர்த்து நல்லாயிருக்கும். வாங்க அதை பார்ப்போம். சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டேன். ரைட் சைடில் உள்ளதை பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வச்சுட்டேன். லெஃப்ட் சைடில் உள்ள பார்த்தீங்கன்னா எர்த்தில் வைக்கிறேன். வைக்கும்போது லைட் எரியுது பார்த்தீங்களா? அப்போ என் வீட்டில் பார்த்தீங்கன்னா 100% ஆனது எர்த்தில் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மாதிரியான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.